ஃபைனலா பண்ணிட்டு வந்துட்டோம். செஞ்ச காரியத்துக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. தங்கச்சியா பொண்ணு அக்காவுக்கு செலவிக்கணுமா? சங்கு எடுத்திருக்காரு. ஓ செம்மையா இருக்கு. பழிவாக்கு நேரம் போல ரொம்ப அடிக்குது அக்கா. தங்கு வரடிங் ஆயிடுச்சு. ஸ்பெஷல் லேட்டாக திருச்செந்தூர் போகிறோம். இப்போ நம்ம ட்ராவல் பஸ் ஏற போகிறோம். ஏறிட்டு அவங்க கூட கான்டாக்ட் பண்ணுறேன். நாங்கள் இப்போ ரீல்ஸ் பண்ண போகிறோம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சக்ஸஸ்ஃபுல்லா திருச்செந்தூர் வந்துட்டோம். ரூம் கொடுத்துட்டாங்க. அங்கே தான் போயிட்டு இருக்கோம். ஃபைனலா பண்ணிட்டு வந்துட்டோம். रुको जरा सबर करो. தப்பான ஹோட்டல் கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்திருக்காங்க. வேற ஹோட்டல் போயிட்டு அக்கா செஞ்ச காரியத்துக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஆட்டோக்காரர் பண்ண வேலை. ஆட்டோக்காரர் தப்பு பண்ணலாம். என் அக்கா சொன்னேன் ஓடிட்டான். தங்கச்சியா பொண்ணு அக்காவுக்கு செலவிக்கணுமா? செலவு சத்தியமா சொல்றேன், செலவுக்கு உலமா தங்கச்சி மேனேஜ் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எங்களுக்கு எல்லாம் நீங்க செலவு வச்சு அப்படி கோவில் கட்டணும். செலவு எனக்கு படிச்சது தெரியாது, அதனால எனக்கு 3D. தூங்கி எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால இப்ப வெளியே வரும்போது கடையெல்லாம் சாத்துறாங்க. வெளியே போங்க மாதிரி. ஸோ இருக்கிறத வச்சு எடுக்கிறோம். நைட் ஆனால் அழகா இருக்குது பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வரும், சூப்பரா இருக்குது. நீ எப்படி குட்டிமா ஃபீல் பண்ற? கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கு இந்த சைடு வரும்போது. கோயில் பாசிட்டிவிட்டி அந்த ஒரு பாசிட்டிவிட்டி எனர்ஜி. உண்மையிலே ஜோக்கர் தான். வாயில வர மாட்டேங்குது. கட் கட் டேக். ஓ செம்மையா இருக்கு. நிறைய பேர் மாலை போட்டு வராங்க. நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரேன். அதுவும் இல்லாமல் எதிர்பார்க்காத ட்ரிப் இது. கடற்கரை செல்லும் வழி இது. பாப்போம், இந்த வழியில போறோம். ஆக்சுவலா இது ஃபர்ஸ்ட் டைம்னால எங்களுக்கு கைட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு யாரும் இல்ல. தனியா போறோம். நிறைய டாய்ஸ் தான் இருக்கு. டாய்ஸ் இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு எங்க பாஸ். வீட்டுல நிறைய குட்டீஸ்லாம் இருந்தா இந்த சைடு கூட்டிட்டு வந்தீங்கன்னா வெளியவே வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு நிறைய பொருள் இருக்கு. போகிறோம் எக்ஸ்ப்ளோர் போற வழி, கடலுக்கு போற வழி அப்படியே கண்டுபிடிச்சிட்டோம் ஃபைனலா. உதவி இல்லாம. ஆமா இப்படி பாருங்களே, செம்மையா இருக்கு. எல்லாரும் வீட்டுல இருந்து வந்து இங்க இந்த கடல்ல உட்காந்து எல்லாரும் பானிபூரி, வேல்பூரி, இருக்கிற பூரி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது காரம் ஸ்பைசியா. சங்கு எடுத்திருக்காரு கடல்ல இருந்து. அவரு இல்ல, சங்க போய் விட போறாரு, கழுகுறாரு. அவரு சங்கு எடுத்துட்டு வராரு. பெரிய சங்கு. சங்கு கிடைச்சிருக்கு, சங்கு கிடைச்சிருக்கு. கிடைச்சிச்சு. இப்ப ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாரு. அவர் கடை கொடுக்க போனாரு, நாங்க வாங்கிட்டோம். 700 ரூபாய். இருந்தாலும் கடலுக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டு வராங்கல்ல. மேல இருக்கிற நல்லா ஆசிட் ஈரம் பண்ணிட்டு அப்படியே ஆசிட் ஊத்தி கொஞ்ச நேரம் வச்சிடணும். வச்சு அந்த புறப்புறன்னு இந்த அழுக்குலாம் அதுக்கு பிறகு நம்ம சாமி போட்டோம். நல்லா அது லட்சுமி சங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து பூஜை அறையில இப்பதான் எடுத்தாரு, கழுவிக்கிட்டு இருந்தாரு. அப்ப உள்ள இருந்து எடுத்துருப்பாரு பார்த்தா அவரு காலையில அது வந்து ஆசிட் கொஞ்சம் ஆசிட் போட்டோம்னா இந்த இதெல்லாம் வந்துடும். இந்த கலர்லாம் வந்துடும்.
கொடி வந்து நல்லா ஒயிட் ஆயிரும். அது அப்பாட்ட போய் கொடுத்துருவோம், அவர் ஏதாவது பண்ணி சாமி ரூம்ல வச்சு. சரிம்மா சரி. கோயிலுக்கு வந்து யானை மூஞ்சி மாதிரி இருக்கு. எப்படி கொண்டு போவோம் ஊருக்கு? அந்த பொறுப்பு ஒட்டுதாண்டி. எல்லாம் எனக்கு புரியல. எல்லாம் முக்கியமான பொருள் என்கிட்ட கொடுத்துருவாங்க. அம்மா தங்கச்சி எல்லாம் வரல. ஐயோ பழிவாக்கு பேர போல ரொம்ப அடிக்குது அக்கா. தற்போது கிளம்பிட்டோம், போகலாம். ஏன்னா காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும். 4 மணிக்கெல்லாம் 4 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிக்கணும். 4 மணிக்கு ஊர்த்தோம். ஸோ சீக்கிரம் எந்திரிக்கணும்ல, அதனால சீக்கிரம் போய் சாப்பிட்டு போகலாம். நல்லா தெரியும். முடியல. A few moments later. முடியல, ரங்கு வரடிங்க ஆயிடுச்சு. ஷூட் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சு ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுத்து இப்போ தூங்கி எந்திரிச்சு நல்லா ரீஃப்ரெஷ் ஆகி இப்போ தான் மறுபடியும் ஊருக்கு கிளம்புல வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஒரு ஆள் தூங்கி முடிச்சு அவங்க ஊஞ்ச பாருக்கு பப்ளி புஸ் மாதிரி வீதி போய் கிடக்கு. நல்லா தூக்கம் முக்கியமா. மீண்டும் உங்களை சந்திக்கும் போது